Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்தியா சென்ட்ரிக்கா பாக்குறோம்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா. இரண்டுமே அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகள். உலகத்திலேயே இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த அச்சுறுத்தல் இருக்கு. இன்னி 2023 வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட தான் அதிகமான ஆயுதங்கள் இருந்துச்சு. இந்தியாட்ட ஸ்டாண்டர்டா தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வருடம் முதல் முறையா பாகிஸ்தானை விட இந்தியாட்ட அணு ஆயுதங்கள் அதிகமாயிருக்கு. பாகிஸ்தான்கிட்ட அந்த அணு ஆயுதங்கள் ஏன் இருக்கு அப்படின்னா அதை அவங்க தற்காப்புக்கு இந்தியா கிட்ட இருந்து நாங்க தற்காத்துக்கிறோம் அப்படின்ற முதல் காரணத்தை சொல்றாங்க. இந்தியாவோட நியூக்ளியர் டாக்டரிங்ல நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த ஒரு நாட்டு மேலையும் நாங்க முதல்ல பயன்படுத்த மாட்டோம் அணு ஆயுதத்தை. ஆனா எந்த ஒரு நாடாவது எங்க நாட்டு மேலேயோ இல்ல எங்க நாட்டு வீரர்கள் வேற எங்கேயோ போய் சண்டை போட்டுருக்கும் போது அங்க நம்ம மேலே நியூக்ளியர், பயாலஜிக்கல், கெமிக்கல் பயன்படுத்தினால் இந்தியா will react with maximum retaliation அப்படின்றாங்க. அதிகபட்சமான பதிலடியை நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டு. 12,121 அணு ஆயுதங்கள் மொத்தம் இன்னைக்கு தேதிக்கு உலகத்துல இருக்கு. அதுல 90% அமெரிக்கா மற்றும் ரஷ்யாட்ட இருக்கு. இப்போ அமெரிக்காவும் தங்களுடைய அணு ஆயுதங்களை அதிகப்படுத்துறாங்க, ரஷ்யாவும் தங்களோட அணு ஆயுதங்களை அதிகப்படுத்துறாங்க. சைனா அவங்களுடைய வாரட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 3 மடங்கு அணு ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா இன்னி வரைக்கும் எவ்வளவு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் இருக்கானே நமக்கு தெரியாது. அது ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பெரிய அணுகுண்டுகள், அதிக சக்தி வாய்ந்த அணுகுண்டுகள் அப்படின்றதா நம்ம அபிஷியல் ரிப்போர்ட்டே சொல்லுது. 2030க்குள்ள அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய டிப்ளாயபிள் வெப்பன்ஸ், அதாவது ரெடியா யூஸ் பண்ணக்கூடிய அணு ஆயுதங்களும் சைனாவும் ரஷ்யாவும் ஒரே இதுக்கு வந்துரும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த அளவுக்கு அசுர வேகத்துல சீனா அணு ஆயுதத்தை வளர்ச்சி கொண்டு போறாங்க. இந்த 12,121 அணு ஆயுதங்கள் அப்படின்றத மொத்தமா யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உலகத்தை நீங்க கிட்டத்தட்ட 56 முறை அழிக்கலாம் திரும்ப. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இது. நம்ம அணு ஆயுதங்களே தாக்கப்பட்டுச்சுன்னா திரும்பி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அணுசக்தி தேவை. அதுதான் நீர்மூழ்கி கப்பல். ஏன்னா நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. இதை நிலத்தை அழிச்சிட முடியும், விமானத்தை உங்களால சுட்டு வீழ்த்த முடியும், கப்பலையும் உங்களால சுட்டு வீழ்த்த முடியும். ஆனா நீர்மூழ்கி கப்பலை உங்களால சுட்டு வீழ்த்த முடியாது. அந்த நீர்மூழ்கி கப்பல் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய INS அரிஹந்த். 26 வருஷத்துல அதிகமான ஓட்டுப்பதிவை இந்த நாடாளுமன்ற தேர்தலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ வேலியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களை தூக்குறது, இங்க ஜம்மு ரீஜன் பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகள் மக்களை தாக்குறது. இந்த டெரர் அட்டாக் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களை சென்ட்ரிக்கா இருக்கு, ராணுவத்தையும் இது பண்றாங்க. ஸோ காஷ்மீர் தேர்தல் சவாலானதாக இருக்கும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி, புவியரசியல் ஆய்வாளர் மேஜர் மதன்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் வினோத். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். இப்போ ரொம்ப ரீசெண்டா அது ஒரு ரிசர்ச் பேப்பர்னு அந்த நியூக்ளியர் வாரட் சம்பந்தமா வந்தது. அதுல எந்தெந்த நாடு எவ்வளவு நியூக்ளியர் வாரட்ஸ் வச்சிருக்காங்கன்ற மாதிரியான விரிவான ஒரு கட்டுரை வெளியானது. அதை பார்த்திருப்பீங்க. அதுல அந்த இருக்கக்கூடிய தகவலை பத்தின உங்க டேக்கன் சார். அது சிப்ரி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டாக்ஹோம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி அவங்களோட ரிப்போர்ட் வருஷம் வந்திருக்கு. ஸோ உலகத்துல ஆயுதங்கள் எவ்வளவு விற்கப்படுது, யார் எந்தெந்த நாடுகள் வாங்க ஏற்றுமதி செய்யறாங்க, இறக்குமதி செய்யறாங்க, அது தனியா அணு ஆயுதங்கள் எந்த அளவுக்கு உற்பத்தியில இருக்கு அப்படின்றத ரொம்பவும் ஒரு உண்மை தன்மை வாய்ந்த ஒரு ரிப்போர்ட்னு சொல்லலாம். அந்த ஒண்ணுதான் அவைலபிளா இருக்கு உலகத்துக்கு இன்னைக்கு. அந்த ரிப்போர்ட்டோடைய டீட்டெயில் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா அது அவங்க ஒரு $100 €100 வச்சிருக்காங்க, வாங்கி படிக்கலாம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எல்லா அரசாங்கங்களும் அதை உன்னிப்பா பார்ப்பாங்க. இதுல நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, திங்க் டேங்க்ல இருக்கவங்க, இதை பத்தி ஆராய்ச்சி செய்யறவங்க அதை பார்ப்பாங்க. ஸோ அதுல ஒரு நாடும் தங்க கிட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு, எவ்வளோ ஸ்டாக்ல வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ இது பண்றாங்கன்றது கம்ப்ளீட் இது இருக்கு. இந்த முறை வந்த ரிப்போர்ட் நிச்சயமா கொஞ்சம் ஒரு அச்சுறுத்துற மாதிரி தான் இருக்கு. 1960களில் தான் நம்ம அணு ஆயுதத்தோடைய உச்சத்தை பார்த்தோம். 60லேருந்து 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான அணு ஆயுதங்களை ரஷ்யா மற்றும் சோவியத் மற்றும் அமெரிக்கா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அடுத்தடுத்த நாடுகள் அணு ஆயுதத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. சைனா எடுத்தாங்க, அதன் பிறகு இந்தியா எடுத்தாங்க, UK, ஜெர்மனி போன்ற, பிரான்ஸ் போன்ற பல நாடுகள் எடுத்தாங்க. அப்போ இந்த 2ஆம் உலகப் போர்ல ஹிரோஷிமா நாகசாகில போடப்பட்ட அந்த அணுகுண்டுகளோட தாக்கம், அதோட மெமரி அப்படின்றது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. மனித குலமே பயந்தாங்க இது இதா போயிடக்கூடியன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. அப்ப அதுல CTBT அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்ஷியல் டெஸ்ட் பேன் TT அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுதங்களை வெடித்து சோதனை செய்யக்கூடாது
அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை வந்து எடுத்து வந்தாங்க. அதை மீறி சோதனை செய்த நாடுகள் மேல பொருளாதார தடைகள் வந்து விதிக்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு இந்தியா, பாகிஸ்தான் 98களை நம்ம பார்த்தோம். அந்த ட்ரீட்டில 2 முக்கியமான நாடுகள், அதாவது அன்றைய சோவியத், இன்றைய ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. இந்த அமெரிக்கா ரஷ்யாட்ட தான் 90% அணு ஆயுதங்கள் அமெரிக்கா ரஷ்யாட்ட தான் இருக்கு இன்னைக்குமே. ஸோ 12,121 அணு ஆயுதங்கள் அவங்க கணக்குல வச்சிருக்காங்க. இப்போ அந்த 12,121 அணு ஆயுதங்கள் மொத்தம் இன்னைக்கு தேதிக்கு உலகத்துல இருக்கு. அதுல 90% வந்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யாட்ட இருக்கு. இப்போ அமெரிக்காவும் தங்களுடைய அணு ஆயுதங்களை அதிகப்படுத்துறாங்க, ரஷ்யாவும் தங்களோட அணு ஆயுதங்களை அதிகப்படுத்துறாங்க. ஒரு 60-70 அப்படின்ற அளவுக்கு அதிகமா இருக்கு. சைனா வந்து ரொம்ப அதிகமா போயிருக்காங்க. இப்போ அவங்களுடைய வாரட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 3 மடங்கு அணு ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா சென்ட்ரிக்கா பாக்குறோம்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா, இரண்டுமே அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகள். உலகத்திலேயே இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த அச்சுறுத்தல் இருக்கு. 2 பக்கமுமே அணு ஆயுதங்கள் கொண்ட ஒரு கடுமையான எதிரிகள்னே நம்ம சொல்லலாம். பூலோகத்துல எங்க வேணா பாருங்க, இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து எந்த நாட்டுக்குமே இருக்காது. ஸோ அந்த காலத்திலே சொல்லுவாங்க, we don't choose our neighbors, நம்மளோட இயற்கையா அமைஞ்சது அப்படி. அப்போ 2023 வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட தான் அதிகமான ஆயுதங்கள் இருந்துச்சு, இந்தியாட்ட ஸ்டாண்டர்டா தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்களோட ஒரு 20-30 அணு ஆயுதங்கள் வந்து நம்மகிட்ட கம்மியா தான் இருக்கும். இந்த வருடம் முதல் முறையா பாகிஸ்தானை விட இந்தியாட்ட அணு ஆயுதங்கள் அதிகமாயிருக்கு. 172 அணு ஆயுதங்களை இந்தியா வச்சுக்கிட்டு இருக்கு, 170 அணு ஆயுதங்களை வந்து பாகிஸ்தான் வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவும் அணு ஆயுதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதுல போயிட்டு இருக்கிறது. இந்த நம்பர்ஸ் ரொம்ப க்ளோஸான நம்பர்ஸ் தாங்க, அது அலார்மிங் கிடையாதா? இல்ல, இது க்ளோஸான நம்பர்ஸ் தான் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட எத்தனை அப்படின்ற கணக்கை விட இதுல ஒரு 3 டைனமிக்ஸ் இருக்கு. முதல்ல என்ன மாதிரியான அணு ஆயுதங்கள், இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அணுசக்தி கொண்ட அணு ஆயுதங்கள். 2வது சிறு ரக அணு ஆயுதங்கள், டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லுவாங்க. 5 கிலோ, 1 கிலோல இருந்து 5 கிலோ எடையுள்ள புளூட்டோனியம் இல்லை யுரேனியம் வச்சு பண்றது. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அதிகமா வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கான ஏரியாவை, ஒரு 15 கிலோமீட்டர் அளவுக்கான ஏரியாவை வந்து கம்ப்ளீட்டா அழிக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு வலிமையான ராணுவம், எங்க கிட்ட அந்த அளவுக்கு ராணுவ பலமோ இல்ல பொருளாதார பலமோ கிடையாது, இந்தியா என்னைக்கு வேணாலும் எங்க மேல படையெடுக்கலாம். அவங்க பங்களாதேஷ் எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு த்ரெட் இருக்கும்போது இந்திய ராணுவத்தின் மேல, படையெடுத்து வரக்கூடிய ராணுவத்தின் மேல எங்க நாட்டை காப்பாத்திக்கிறதுக்கு நாங்க அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம். சிறு லெவல்லான அணு ஆயுதம், 1ல இருந்து 5 கிலோ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லுவாங்க. அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. இப்போ அந்த 170ல அவங்ககிட்ட அதிகமா இருக்கிறது இதுதான், டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் தான். இப்போ இந்தியாட்ட இருக்கக்கூடிய 170ல இந்தியா இன்னி வரைக்கும் எவ்வளவு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் இருக்கானே நமக்கு தெரியாது. அது ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. அது வந்து ராஜாங்க ரகசியம், யாருக்குமே வந்து தெரியாது. யூடியூப்ல அதை பத்தி வீடியோஸ்லாம் சில பேர் வியூஸ்க்காக போட்டுட்டு இருக்காங்க, பட் உண்மையா அது யாருக்குமே தெரியாது எவ்வளவு இருக்குன்ட்டு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பெரிய அணுகுண்டுகள், அதிக சக்தி வாய்ந்த அணுகுண்டுகள் அப்படின்றதா நம்ம அபிஷியல் ரிப்போர்ட்டே வந்து சொல்லுது. அப்ப அந்த 172 அப்படின்றது இப்ப நீங்க பாகிஸ்தான் சென்ட்ரிக்கா பாத்தீங்கன்னா 5 பெரிய நகரங்கள், கராச்சி, லாகூர், பெஷாவர், இஸ்லாமாபாத் மற்றும் பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவேட்டா. பெஷாவர், குவேட்டா, ஒரு 5 நகரங்கள் தான் அதிகமா மக்கள், ராணுவம் எல்லாமே இருக்கக்கூடிய இடம். இந்த 5ல 2 நகரத்தை அவங்க இழந்தா கூட அந்த நாடு வந்து முற்றிலுமே அதுக்கப்புறம் அவங்க போற செய்யறதுக்கான தகுதியை அவங்க வந்து இழந்துருவாங்க. ஸோ இந்த 2க்கு 170 அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேட்சே ஆகல. அப்ப இந்த 170க்கான தேவை எங்க வருதுன்னா சீனா. ஸோ சீனாவுடைய அனைத்து நகரங்களையும் தாக்கிறதுக்கான ஒரு சக்தி வேணும் அப்படின்றதுதான் இந்தியாவுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா சீனா நம்மளை விட ஒரு 5 மடங்கு பொருளாதாரத்துல வலிமையான ஒரு நாடு அது, நம்மளை விட ஒரு வலிமையான ராணுவத்தை கொண்ட நாடு அது. ஸோ அந்த நாடு நாளைக்கு ஒரு நியூக்ளியர் வார கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அவங்களை அழிக்கணும், அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்ற போது சைனாவுடைய எல்லா நகரத்தையும் தாக்க வேண்டிய ஒரு டைம் இருக்கு. முன்னொரு விஷயம் என்னங்கன்னா, பூலோகமா நீங்க சைனாவை பாத்தீங்கன்னா சைனாவுடைய மேற்கு பகுதி, அதாவது நம்மளுடைய கிழக்கு எல்லை. 2வது சைனாவுடைய கிழக்கு பகுதி, 94% மக்கள் சீனர்கள் வந்து அந்த சைடு தான் வசிக்கிறாங்க. அவங்களுடைய நகரங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு, அந்த பக்கம் தான் இருக்கு. ஜப்பான், கொரியா பக்கம் தான் இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா மலைப்பகுதிகள் தான், 6% தான். ஸோ அப்ப இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன, பெரிய ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அணு ஆயுதங்களை மட்டும் வச்சுட்டு இருந்தா பத்தாது, இதை நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டெலிவரி மெக்கானிசம் எப்படி எடுத்துட்டு போவீங்க. ஸோ விமானங்கள் மூலியமா உங்களால எடுத்துட்டு போக முடியும், இல்ல ஏவுகணைகள் மூலியமா எடுத்துட்டு போக முடியும்,
இல்ல வந்து கப்பல்ல எடுத்துட்டு போக முடியும், இல்ல நீர்மூழ்கி கப்பல் ஆழ்கடல்ல இருந்து எடுத்துட்டு போக முடியும். 4 ஆப்ஷன் தான் இருக்கு உங்களுக்கு டெலிவரி கொண்டு போய் பண்றதுக்கு. அப்போ நீங்க நம்மளுடைய மிசைல் ரேஞ்ச் ஏவுகணை அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏவுகணையோட ரேஞ்ச் ஒரு 5000 கிலோமீட்டர் இருந்தா கூட அது கணிசமான அளவுக்கு அவங்களுடைய நகரங்களை வந்து கவர் பண்ணாது. ஸோ போன வருடம் நீங்க பார்த்துருப்பீங்க அக்னி 5 அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம், புது ரக ஏவுகணை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அதோட அடுத்த வெர்ஷனை. அதோட கிளைம்டு ரேஞ்ச் வந்து ஒரு 5500 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் சொன்னாங்க. பட் அதே நேரம் சைனா வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இந்தியா மேல வச்சாங்க, இந்தியாவுக்கு வந்து சாங்ஷன் பண்ணணும், ஏன்னா அந்த மிசைலோடைய ஒரிஜினல் ரேஞ்ச் வந்து 8500 கிலோமீட்டருக்கும் அதிகமா இருக்கு, இதை அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அணு ஆயுத ஒப்பந்தப்படி இந்த பேலஸ்டிக் மிசைல்ஸ் சொல்லக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் நம்ம சொல்லுவோம், கண்டம் விட்டு கண்டம் பயம் ஏவுகணைன்ட்டு, அதுல நீங்க ரேஞ்சை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ரேஞ்சை பொறுத்துதான் நீங்க எந்த நாட்டை எய்ம் பண்றீங்கன்னா அந்த நாடு வந்து தன்னோட தற்காப்பை வந்து உறுதி செய்ய முடியும். அப்ப அப்படி பார்த்தோம்னா இந்த 172 ஆயுதங்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற போது அது சைனாவோடைய மிக முக்கியமா ஆல்மோஸ்ட் எல்லா நகரத்தையுமே டார்கெட் பண்ணி அக்னியை பிரைமா வச்சு பேஸ் பண்ணி அதை வந்து கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்கக்கூடாது, பட் நடந்தால் தாக்கி அளிக்கக்கூடிய சக்தி வேணும் அப்படின்றத வந்து இந்தியா இது பண்றாங்க. ஸோ ஒரு 30 வருட கேப்புக்கு அப்புறம் இந்தியாவோட அணு ஆயுதங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய ட்ரெண்டை வந்து இப்ப பாக்குறோம். அதே மாதிரி ஒரு 25 வருடத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 40 வருடத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீனாவோட அணு ஆயுதங்களுமே வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள தூரம் ரொம்ப பெருசு. உலகத்தோடைய அதிகமான அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கிற நாடு அமெரிக்கா, 2வது ரஷ்யா. அப்ப அமெரிக்காவுக்கு எதிரியாரு, நம்பர் 1 எதிரியாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ரஷ்யான்னு சொன்னாலும் லாங் டேர்ம்ல அவங்களுக்கு சீனா தான் எதிரி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கான நகர்களை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சைனாக்கு இது ஒரு த்ரெட். இது சைனாக்கு வந்து இந்தியா த்ரெட் கிடையாது இப்போதைக்கு, அமெரிக்கா ஒரு த்ரெட். இந்தியாவை போய் தாக்கினா இந்தியா பதிலுக்கு தாக்கும், அப்படி ஒரு த்ரெட் தான் இருக்கு. ஆனா தாக்காமலே சைனாவை வந்து ஒரு ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வர சக்தி வந்து அமெரிக்காட்ட இருக்கு. அப்ப அவங்க வந்து இப்ப 500ல இருக்கிறாங்க, 300ல இருந்து ஆரம்பிச்சு 370 போய் இப்ப 500க்குன்னு போறாங்க. ஸோ இப்ப இந்த ரிப்போர்ட் படி அவங்க என்ன கவலையை தெரிவிக்கிறாங்கன்னா 2030க்குள்ள அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய டிப்ளாயபிள் வெப்பன்ஸ், அதாவது ரெடியா யூஸ் பண்ணக்கூடிய அணு ஆயுதங்களும் சைனாவும் ரஷ்யாவும் ஒரே இதுக்கு வந்துடும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த அளவுக்கு அசுர வேகத்துல வந்து சீனா வந்து அணு ஆயுதத்தை வந்து வளர்ச்சி கொண்டு போறாங்க. அந்த இதுதான் இந்த ரிப்போர்ட்டோட ஒரு மிக முக்கியமான ஒரு அச்சுறுத்தல். இது வந்து உலகத்துக்கே மனித குலத்தை உலகத்துக்கே அச்சுறுத்தல் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா நம்ம யூஎஸ்க்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இந்த 12121 அணு ஆயுதங்கள் அப்படின்றத மொத்தமா யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நடக்காது. அப்படி யூஸ் பண்ணா உலகத்தை வந்து நீங்க கிட்டத்தட்ட 56 முறை அழிக்கலாம், அழிச்சு திரும்ப உருவாக்கி திரும்ப 56 முறை அழிக்கலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இது. இன்னைக்கு அணு ஆயுதத்தோடைய அந்த ரேஸ் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆனதுதான் இந்த ரிப்போர்ட் வந்து காமிக்குது. இதுல இப்ப பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன வரும்? குறிப்பா வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஏற்கனவே அவங்களுடைய நாட்டோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பே வந்து உடஞ்சிருக்கு. அவங்களால வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சாப்பாடுக்கே திண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட இதை வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு எங்க இருந்து வருது? இதுக்கு பின்னாடி வேற எதுவும் நாடு இருக்க வாய்ப்பு இருக்கா? இதுக்கு பின்னாடி சைனா இருக்காங்க. அவங்களோட அணு ஆயுதங்கள் அப்படின்றது அவங்க அந்த காலத்துல ஏக்யூகான் அவர்கள் ஜெர்மனில இருந்து திருடப்பட்டது, அது ஒரு தனி வரலாறு இருக்கு. அது வந்து திருடப்பட்டுச்சா இல்ல வேணுமே அவங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்ற பெரிய ஒரு இதெல்லாம் இருக்கு. இஸ்ரேலுடைய உளவுத்துறை வந்து ரொம்ப அதை குன்கன்பா கண்காணிச்சுட்டு இருந்தாங்க, இந்திய உளவுத்துறை கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. இந்திய உளவுத்துறையின் தகவலின் பேர்ல இஸ்ரேல் வந்து அதை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வேலையை 1970களிலே அவங்க முன்னெடுத்தாங்க. அதன் பிறகு இருக்கு. பாகிஸ்தான்கிட்ட அந்த அணு ஆயுதங்கள் ஏன் இருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்க தற்காப்புக்கு இந்தியா கிட்ட இருந்து நாங்க தற்காத்துக்கிறோம் அப்படின்ற முதல் காரணத்தை சொல்றாங்க. ஆனா உண்மையான நீங்க காரணம் எடுத்தீங்கன்னா இந்தியாட்ட இருந்து தற்காத்து, இந்தியாவோட இருந்து நீங்க எதுக்கு தற்காத்துக்கணும் அப்படின்ற போது இந்தியாவுடைய நியூக்ளியர் டாக்டரினை நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்தியாவோட நியூக்ளியர் டாக்டரின்ல நம்ம என்ன சொல்றோம்னா எந்த ஒரு நாட்டு மேலையும் நாங்க முதல்ல பயன்படுத்த மாட்டோம் அணு ஆயுதத்தை, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. ஆனா எந்த ஒரு நாடாவது எங்க நாட்டு மேலேயோ இல்ல எங்க நாட்டு வீரர்கள் எல்ஸ்வேர் நம்மளுடைய வீரர்கள் வேற எங்கேயோ போய் சண்டை போட்டு இருக்கும்போது அங்க நம்ம மேல பயன்படுத்தினால், அங்க பயன்படுத்தினால என்பிசி 3 விஷயத்த சொல்றாங்க: நியூக்ளியர், பயாலஜிக்கல், கெமிக்கல், அணுசக்தி, ரசாயன ஆயுதங்கள் மற்றும் பயாலஜிக்கல் ஆயுதங்கள். இந்த மாதிரி கோவிட் மாதிரியான ஒரு இது அப்ப பண்ணும் பொழுது இந்தியா வில் ரியாக்ட் வித் மேக்சிமம் ரிட்டாலியேஷன் அப்படின்றாங்க. மேக்சிமம் ரிட்டாலியேஷனா அதிகபட்சமான பதிலடியை நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டு. இப்ப இந்த அதிகபட்சமான பதிலடின்றது 3 நகரங்களை அழிக்கிறதா 5 நகரங்களை அழிக்கிறதா
இல்ல 50 நகரங்கள் அழிக்கிறதான்னு தெரியாது. இதை இந்தியா ஓப்பனா அந்த பயத்துக்காக ஓப்பனா வச்சிருக்காங்க. நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் இது அப்படின்றது சண்டை போடுங்க, கன்வென்ஷனலா சண்டை போடுற வரைக்கும் நாங்க போடுவோம். எங்க மேல இது மாதிரி ஏதாவது 3ல ஏதாவது ஒன்ன பயன்படுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க 1க்கு 1 பதிலடி கொடுக்க மாட்டோம் அப்படின்றது இந்தியாவுடைய ஸ்டாண்டு. பாகிஸ்தானோட நியூக்ளியர் டாக்டர் எடுத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ராணுவத்துக்கிட்ட எங்களால சண்டை போட முடியாது, நேருக்கு நேர் சண்டை போட்டு எங்களால ஜெயிக்க முடியாது. எங்க நாட்டோட இறையாண்மையை நாங்க பாதுகாக்கணும், எங்க நாட்டோட எக்ஸிஸ்டன்ஸை நாங்க பாதுகாக்கணும்ன்ற போது இந்த நியூக்ளியர் அப்படின்றது ஒரு டிட்டரன்ஸ், இது ஒரு தடுப்பு சுவர் மாதிரி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்றாங்க. அது முதல் காரணம். 2வது காரணம் வந்து உலகத்திலேயே அணுகுண்டை வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரே இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான். இதை வச்சு அவங்க பல இடத்துல லீவரேஜ் பண்றாங்க. பல இஸ்லாமிய நாடுகள், எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகிட்ட நல்லா கவனிங்க, இந்த மேற்குலகமும் சரி ரஷ்யாவும் சரி, அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்துல காமனா இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய நாடுகிட்ட அணு ஆயுதம் போகக்கூடாதுன்றதுல அந்த காலத்துல இருந்தே ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட். பல முறை இது பண்ணும்போது ரஷ்யா கேஜிபியும் அமெரிக்க உளவுத்துறையும் சிஐயும் சேர்ந்து அதை ஸ்பாயில் பண்ணதெல்லாம் எல்லாமே இருக்கு. அப்போ உலகத்திலேயே அணுகுண்டு வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரே நாடு இதுதான். இது ஒரு இஸ்லாமிக் பாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு நாளைக்கு அதோடைய இருப்புக்கே முதலுக்கே வந்து மோசம் வந்துருச்சு, அந்த நாடே அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது நாங்க ஆபத்தா இருந்தோம்னா வந்து உங்களை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்றதுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த லீவரேஜ் வந்து இப்ப இல்லாம போயிருச்சு அவங்களுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் முன்னாடி வரைக்கும் அது இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்லை. 3வது முக்கியமான காரணம் அப்படின்னு என்னன்னா, இது வந்து நம்ம தமிழ் படத்துல வர மாதிரி, நீங்க வெடிகுண்டு ஒருத்தங்க கட்டிக்கிட்டு நீ கிட்ட வந்தனா நான் என்ன வெடிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நீங்க கடன் கொடுக்காட்டி எங்க நாடு தத்தளிச்சுட்டு இருக்கு, IMF உலகத்துல ஒரு நாடு காமிங்க இத்தனை முறை மாறி மாறி வந்து IMF வந்து நிதி நிறுவனம் வந்து லோன் கொடுத்தது. இது வரைக்கும் ஒரு லோனும் திரும்ப வரல. 8வது முறையோ 10வது முறையோ இந்த மாதிரி லோன் கேட்டுட்டு 75 ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இலங்கைக்கு ஒரு முறை கொடுத்ததுக்கு அவ்வளவு கடுமையான இதெல்லாம் போட்டாங்க. பங்களாதேஷுக்கு பாத்தீங்க இவ்வளவு இருக்குன்ட்டு. ஆனா பாகிஸ்தானுக்கு மட்டும் இந்த சலுகை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உலக நாடுகள்கிட்டையும் எங்களை நீங்க விட்டுட்டீங்க, எங்க நாடு திவாலாகி இங்க வந்து அரசாங்கம் போயிருச்சுன்னா இந்த அணு ஆயுதங்களை எந்த தீவிரவாதிகள் வேணாலும் எடுத்துட்டு போவாங்க, உங்க நாட்டு பாதுகாப்பு காலி. இது கிட்டத்தட்ட பிளாக்மெயில் தான். எங்கிட்ட நீங்க எங்களுக்கு காசு கொடுக்காட்டி எங்கிட்ட இருக்க அணு ஆயுதத்தை வந்து யாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அது இந்த தீவிரவாதிகள் ஒரு 75 தீவிரவாதிகள் ஆக்டிவ் இயக்கங்கள் இருக்கு உலகத்திலேயே. ஆப்கானிஸ்தான்ல தீவிரவாத இயக்கங்கள் இல்லை, ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு. உலகத்திலேயே அதிகமா லிஸ்டட் UN டெரரிஸ்ட் லிஸ்ட்னு போய் நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல அதிகமா இருக்கிறது வந்து பாகிஸ்தான்ல தான். இது யாரு கையில வேணாலும் போலான்ட்டு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதே மாதிரியான கேள்விகளை வந்து நம்ம சர்க்கிள்ல நிறைய டைம் நம்ம கேட்டிருக்கோம். இவங்க என்ன டிவைட் ஆச்சுன்னா இந்த அணு ஆயுதங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்ட்டு. அதை வந்து ப்ராபகண்டாவா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 காரணங்களுக்காக தான் பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதத்தை அவங்க பட்ஜெட்ல முதல் ஒதுக்கீடு அப்படின்றது இந்த அணு ஆயுத சேஃப்கார்டு இதை பண்றதுக்கு தான் அப்படின்ட்டு. ராணுவத்துக்கிட்ட யாருமே அவங்க கேள்வியை கேட்க முடியாது. இந்த மொத்த கண்ட்ரோலுமே வந்து இருக்கு. இது முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இவங்களோட அணு ஆயுதங்களுடைய கண்ட்ரோல் முழுக்க பாகிஸ்தானோட ராணுவ தளபதியில் இருக்கு. நம்மளோட அணு ஆயுதங்களோட கண்ட்ரோல் முழுக்க பிரதம மந்திரி கிட்ட இருக்கு. இது ராணுவத்தோட கண்ட்ரோல்ல கிடையாது. ராணுவம் வந்து அவங்க சொன்னாதான் செய்வாங்க. ஆமா, CCS உடைய தலைவர் யாரு? பிரதமர். அந்த முழு CCS கிட்ட தான், இந்த கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டின்ற நம்மளுடைய உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பு கிட்ட தான் அணு ஆயுதத்தை செலுத்தலாமா வேணாமான்ற கண்ட்ரோல் வந்து வச்சிருக்காங்க. அங்க அப்படி கிடையாது. சோ இது யார் கையில வேணா போயிடும். நடுவில் பாத்தீங்கன்னா இந்த அல்கொய்தா பிரச்சனை பீக்ல போயிட்டு இருக்கும்போது அந்த சமயம் பாத்தீங்கன்னா ISIS எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ISIS வந்து இதை தேடிட்டு போயிடுவாங்க, எங்களுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா உடனடியா $3 பில்லியன் கிட்டத்தட்ட 26,000 கோடி இந்திய மதிப்புல வந்து 24,000 கோடி எடுத்து போய் கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா, இது எங்கேயா வெளில போயிருச்சுன்னா, இவங்க எங்கேயா போயிருச்சுன்னா இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஒரு பாகிஸ்தானுக்கு பணம் பறிக்கக்கூடிய ஒரு இது அணு ஆயுதம். அது வந்து அவங்க பாதுகாப்பு இந்த எல்லா காரணங்கள் சொன்னா கூட முக்கியமான காரணம் வந்து இதுதான். இதுல இப்ப சீனா வந்து அவங்க அந்த ரிப்போர்ட்லயே சொல்லும் போது வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அந்த நியூக்ளியர் வாரெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து அவங்க வந்து அதிகமா வந்து ரொம்ப ஃபாஸ்டா அதுல இருந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிற போது இது நமக்கு தெளிவான ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னும் பார்க்கப்படுது. இதை நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு இல்ல நம்ம சைட்ல இருந்து ஏதேனும் ஒரு விஷயங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கா? ஏதாவது நம்மளுடைய போக்கஸ் வந்து இப்ப அணு ஆயுதங்களை அதிகமா தயாரிக்கிறதுன்றது கிடையாது. அணு ஆயுதத்தோட சக்தி என்ன, இதை வந்து 2 விதமா பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து ஹாட் டெஸ்ட், வெடிச்சு சோதிக்கிறது. பொக்ரான்ல நம்ம பண்ணோம் 98ல. இதுக்கு இப்ப பண்ண முடியாது. இப்ப இருக்கக்கூடிய வளரக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில இப்ப இன்னொரு முறை வெடிச்சு பாக்குறது அப்படின்றது இருக்குது. ஆனா இந்த சிப்ரி ரிப்போர்ட் சொல்லக்கூடிய வருத்தம் என்னன்னா, இது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு நாடு வெடிச்சதுன்னா,
அமெரிக்கா சோதனை செஞ்சதுன்னா ரஷ்யா செய்யும், ரஷ்யா செஞ்சதுன்னா சைனா செய்யும், சைனா செஞ்சதுன்னா இந்தியா செய்யும், இந்தியா செஞ்சதுன்னா பாகிஸ்தான் செய்யும், ரஷ்யா செஞ்சதுன்னா நார்த் கொரியா செய்யும், அமெரிக்கா செஞ்சதுன்னா நார்த் கொரியா செய்யும், ரஷ்யா செஞ்சதுன்னா யூகே செய்யும், ரஷ்யா செஞ்சதுன்னா பிரான்ஸ் செய்யும். இந்த 7 நாடுகள்கிட்ட தான் இருக்கு. அப்போ இது ஒரு நாடு எங்கேயாவது ஒரு இடத்துல சோதனை செய்யணும், ஹார்ட் டெஸ்ட் பண்ணணும்னு போனாங்கன்னா இதாக இருக்கும். ஸோ இது என்ன நடக்கணும், சயின்ஸ் அட்டாமிக் சயின்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 98ல அதை வெடிக்கும் போது எவ்வளோ பிரளயம் அதுல ஏற்படுது, எவ்வளவு சக்தி, அழிக்கக்கூடிய சக்தி அதுல வர்றதுன்றதை வச்சுட்டு அந்த அணுகுண்டை தொடர்ந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதோட ஈல்டு அதிகப்படுத்தி, நம்ம ஒரு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அது மாதிரி அதோட ஈல்டு அதிகப்படுத்திட்டு அந்த டேட்டாவை வச்சு கம்ப்யூட்டர்ல போட்டு பார்ப்பாங்க. இந்த திறனுக்கு இவ்வளவு வந்துச்சு எனக்கு, இப்ப நான் இந்த திறனை கொண்டு போயிட்டேன், அப்ப இதுல இருந்து மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எல்லா நாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேன் கிடையாது. ஆனா நீங்க போய் ஹார்ட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா பேன், வெடிக்க வச்சீங்கன்னா பேன். இப்ப இந்த சூழ்நிலையில நம்ம பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப தெர்மோ நியூக்ளியர் பாம் நம்ம வெடிச்சோம், ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெர்மோ நியூக்ளியர் டிவைஸ் வெடிச்சோம். அதோட ஈல்ட அன்னைக்கு இந்தியா யார்ட்டுமே வெளியில சொல்லல. இதை மேலை நாட்டு பத்திரிகைகள் சித்தரிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனாலதான் இவங்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி மறைந்த அப்துல் கலாம் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சிரிச்சிட்டு திறந்து போனார், தேவைப்படும் போது அது வெளியில வரும் அப்படின்னாரு. ஸோ அந்த டெக்னாலஜி, அந்த ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெர்மோ நியூக்ளியர் பாம்னு சொல்லக்கூடியது சில நாடுகள்கிட்ட தான் இருக்கு, பாகிஸ்தான் கிடையாது. அவங்க கிளைம் பண்றாங்க, பட் உண்மையா அதோட டைனமிக்ஸ் வேற. இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியா பாக்குறது அணுசக்தியை இன்னும் அதிகப்படுத்துறது எப்படி, இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஒன்று அதிகப்படுத்துறது எப்படி, அது ஒண்ணு. ரெண்டாவது, இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய டெலிவரி மெக்கானிசம், ஏவுகணைகள். அக்னி உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சோதிச்சிருக்காங்க. அக்னியை நிலத்துல இருந்து ஏவி இருக்காங்க, அக்னியை கடல்ல இருந்து ஏவினாங்க, அக்னி இப்ப அடுத்தது விமானத்துல இருந்து ஏறாங்க. ரஃபேல் நம்மளுடைய போர் விமானம் இருக்கு. இப்ப அடுத்தது அமெரிக்கா கூடிய B-52 பாம்பர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஒப்பந்தம் சைன் ஆகி வரப்போகுது. அந்த விமானத்தோடைய ஒரே வேலை, அந்த அவ்வளோ காசு கொடுத்து நீங்க அந்த விமானத்தை எதுக்கு வாங்குறீங்கன்னா அணு ஆயுதத்தை கொண்டு போய் போறதுக்கு தான். ஸோ இந்தியா இப்போ டெலிவரி மெக்கானிசம்ல வேகமா போயிட்டு இருக்காங்க. எது நம்மளால உடனடியாக தயாரிக்க முடியாதோ அதை நம்ம வெளியில அதிக விலை கொடுத்து நம்ம வாங்குறோம். எதெல்லாம் நம்ம ஏற்கனவே மாஸ்டரா இருக்கோமோ, அக்னியோட ரேஞ்சை 10,000 கிலோமீட்டர் அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ 10,000 கிலோமீட்டர் அப்படின்றது சைனாவுடைய எல்லா இடத்தையுமே இப்பவே எல்லா நகரத்தையும் கவர் பண்ண முடியும். ஐரோப்பாவோட ஒரு பாதியை நம்ம கவர் பண்ண முடியும். அதற்கு மேல நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். ஏன்னா அதற்கு மேல எடுத்துட்டு போகும்போது அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டா வரும். அது நீங்க ஒரு நாடு ஒரு ஏவுகணையை தயாரிச்சு அந்த ஏவுகணையோட ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே நீங்க அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் ஒரு கான்செப்ட் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா ஈல்டு அதிகப்படுத்தணும், இந்த ஏவுகணை மெக்கானிசம் அதிகப்படுத்தணும். மூணாவது, இன்கேஸ் இதுல என்ன இப்ப இருக்கக்கூடிய சிமுலேஷன்ல பாத்தீங்கன்னா, நீங்க வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள்ல அவங்க தாக்கி அழிச்சிடலாம். நம்ம எங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி சைனாக்கு தெரியும், சைனா எங்கெல்லாம் வச்சுட்டு இருக்குன்னு சொல்லி நமக்கு கிட்டத்தட்ட தெரியும். இது நீ சேட்டலைட் யுகத்துல எல்லாமே தெரியும். அப்போ உங்க ஏவுகணை முதல்ல நீங்க ஏவுறதுக்கு முன்னாடியே உங்க அணு ஆயுதங்கள் லிஸ்டா என்ன ஆகும்? நீங்க சரண்டர் ஆகிறது ஒரு வழியே கிடையாது. நீங்க திருப்பி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயுதம் வேணும் இல்லையா? இதுதான் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அப்படி நம்மளால தாக்கப்பட்டு நம்ம அணு ஆயுதங்களே தாக்கப்பட்டுச்சுன்னா திரும்பி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அணுசக்தி தேவை. அதுதான் நீர்மூழ்கி கப்பல். ஏன்னா நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. நீர்மூழ்கி கப்பலை நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போய் அங்க நீங்க செகண்ட் ஸ்ட்ரைக் ஆழ்கடல்ல இருந்து நீங்க சீனாவோட ஒரு நகரத்துக்கு தாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இது வேணும். விமானத்துல இருந்து வேணும், நிலத்துல இருந்து வேணும். இந்த மூணு சேர்ந்ததுதான் ட்ரையாஜன், நியூக்ளியர் ட்ரையாஜன். கடல், ஆழ்கடல், கடல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானம், நிலம். இந்த நிலத்தை அழிச்சிட முடியும், விமானத்தை உங்களால சுட்டு வீழ்த்த முடியும், கப்பலையும் உங்களால சுட்டு வீழ்த்த முடியும். ஆனா நீர்மூழ்கி கப்பலும் உங்களால சுட்டு வீழ்த்த முடியாது. அந்த நீர்மூழ்கி கப்பல் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய INS அரிஹந்த். இதைதான் நம்ம போன வருஷம் ஒடிசால சோதனை பண்ணியிருந்தோம், ஒரு சீக்கிரட்டான இடத்துல சோதனை பண்ணியிருந்தோம். அதுல இருந்து ஒரு K4 ரக ஏவுகணை 4500 கிலோமீட்டர் போகக்கூடியது, அதை 3500ன்னு சொல்லி இதையுமே சைனா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இதோட ரேஞ்ச் அதிகம், இவங்க இது பண்ணாங்க. உங்க ஞாபகம் நினைக்கிறேன், அந்த யாங்வாங் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த கப்பல் அங்க நின்னதுக்கான காரணம் என்னன்னா, இதோட உண்மையான ரேஞ்ச் என்ன, எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஆமா, அதோட அடிப்படை காரணம் அந்த ஒடிசா இப்போ அந்த போர்ட்டை அங்கிருந்து நம்ம அதிகமா டெஸ்டிங்லாம் நடக்குது. ஸோ இந்தியாவோடைய இது அணுசக்தி அதிகமா ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. சீனாவோட எல்லா நகரத்தையும் கவர் ஆகணும். பாகிஸ்தான் ஏற்கனவே நமக்கு கவர் ஆயிடுச்சு.
இவ்வளவுதான் நம்மளுடைய தேவைகள். இந்த இரு நாட்டோடைய இதை வந்து வாலாட்டுறதை கட்டுப்படுத்தி வைக்கணும். அடிச்சீங்கன்னா திரும்ப உங்களுடைய எதுவுமே எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பயத்தை காமிக்கிறதுக்கான டெக்னாலஜிக்கல் அப்கிரேடை நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்போம். இப்ப நாளைக்கு நம்மளோட அக்னி மிசைலை தடுக்கக்கூடிய திறன் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு, சைனா வந்து ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா நாம தடுக்காத முறைக்கு அடுத்த டெக்னாலஜிக்கு போயிட்டே இருப்போம், கண்டினியூஸா போயிட்டே இருப்போம். இதுல ஓவராலா அந்த ரிப்போர்ட்ல பார்க்கும்போது ஓவரால் குளோபல் ஸ்பெண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து இந்த நியூக்ளியருக்கு ஸ்பெண்டிங் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து வேற ஒரு டிஃபென்ஸ் பாதுகாப்புன்ற முறையில தாண்டி வேற ஒரு கண்ணோட்டத்துல இது வந்து ஆரோக்கியமானது தானே? அது இதாவது இன்னி வரைக்கும் இது ஆரோக்கியமானது தான். 1942 ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் இது ஆரோக்கியமானது தான். ஏன்னா இந்த அணு ஆயுதம் வந்து பல போர் உருவாகிறத தடுத்திருக்கு. அமெரிக்காவும் சோவியத்தும் பல முறை நேருக்கு நேர் மோதக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. 2 பேர்கிட்டயுமே அணு ஆயுதம் இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்குனாதான் ஒரு நாடும் மோதிக்கல. ரஷ்யாவும் பிரான்ஸும் மோதிக்காததுக்கு காரணம் இதுதான். ரஷ்யாவும் யூகேவும் இப்பவும் மோதிக்க தயங்குறதுக்கான காரணம் இதுதான். உக்ரைனை வச்சு அவங்க சண்டை போடுறாங்களே ஒழிய நேரடியா இறங்கி அவங்க சண்டை போடல, ஒரு நாடும் இது பண்ணிக்கல. சோ பல போர்கள் இந்தியா பாகிஸ்தானுடைய அடுத்த யுத்தம் 72 நீங்க பாத்தீங்க. அதுக்கப்புறம் 2 நாடுகளும் அணு ஆயுதம் வந்து 99 ஒரு சிறு அளவிலான ஒரு போர் நடந்துச்சு. 42 நாள் கார்கில் போரை நம்ம பார்த்தோம். ஆனா ஒரு பெரிய அளவுக்கு யுத்தத்தை வந்து பாகிஸ்தான் 65 பண்ண மாதிரியோ இல்ல சீனா 62 பண்ண மாதிரியோ, நல்ல சீனாவையும் நல்லா கவனிங்க, 62 பண்ண யுத்தத்தை அவங்க இன்னி வரைக்கும் பண்ணல. அவங்க வேற ஸ்ட்ராட்டஜில போறாங்க. 10 அடி முன்னாடி வந்துட்டு 5 அடி பின்னாடி போறது, சலாமி ஸ்லைசிங் சொல்லக்கூடிய. ஆனா ஒரு முழு யுத்தத்தை வந்து சீனா இந்தியா கிட்ட பண்ணாததுக்கான காரணம் என்னன்னா இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம். சீனாவும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் சொல்றாங்க, இந்தியாவும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் சொல்றாங்க. இந்த பியூட்டி என்னன்னா கடந்த 3 வருஷமா நோ ஃபர்ஸ்ட் யூஸ்ன்றதை நம்ம சொல்லவும் இல்லை, சீனாவும் சொல்லவும் இல்லை. ஸோ அணு ஆயுதங்கள் வந்து மனித குலத்தை ஆக்சுவலா காப்பாத்திருக்குது. நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட் போடுவாங்க. பட் ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க பாத்தீங்கன்னா போர்கள் வராம தடுக்கிறதுக்கான உங்களுடைய ஒரு பாதுகாப்பு கவசம்னு வைங்க. இதுக்கு மேல நீ என்கிட்ட மோதணும்னா என் கையில இருக்கிறத நான் எடுத்துருவேன் அப்படின்றதுக்கான இதுதான். ஆனா இப்ப வரக்கூடிய சூழ்நிலையில இந்த அணு ஆயுதத்தோடைய ரேஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பல நாடுகள், அதாவது அமெரிக்காவுக்கு எதிரியா இருக்கக்கூடிய நாடுகள், சீனாவுக்கு எதிரியா இருக்கக்கூடிய நாடுகள், அவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கும் அணு ஆயுதங்கள் வேணும் அப்படின்வாங்க. இப்ப சைனா ஒரு பக்கம் குவிச்சுக்கிட்டே போகுது, அதுக்கு அடி வைத்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நாடு தாய்வான் பயப்பட மாட்டாங்களா? இப்ப பிலிப்பைன்ஸோட நிலைமை பாத்தீங்க, முந்தினத்து அவங்களுடைய கோஸ்ட் கார்டு அடிச்சது பாத்தீங்க. பிலிப்பைன்ஸ் இப்ப நாளைக்கு அவங்க நாட்டை காப்பாத்துக்கு அணு ஆயுதம் வேணாம்னு யோசிப்பாங்களா? எல்லா நாடுகளும் போட்டி போட ஆரம்பிச்சோம். அது எல்லா நாடுகளும் போட்டி போடும்போது இது ஒரு வகையா ஒரு ஜனநாயக நாட்டுகிட்ட இருக்கும்போது இது ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஓரளவுக்கு ஒரு அரசாங்கம் இயங்கக்கூடியது. ரஷ்யா போன்ற நாடுகள் கூட ஒரு சூடோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல கூட கண்ட்ரோல் இருக்கும். நாளைக்கு இது ஆப்பிரிக்காலேயோ இல்ல கல்ஃப்லயோ ஒரு மன்னர் ஆட்சியில டிக்டேட்டர் கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரே மனிதர் தான் முடிவு எடுப்பாப்புல. ஒரு தனி மனிதனோட முடிவு தான் அந்த அணு ஆயுதத்தை இயக்கலாமா செலுத்தலாமா வேணாமன்றது வரும். அந்த பாயிண்ட்ல இது ஒரு பெரிய ஒரு ட்ரிகரா இருக்கும். 2வது, இப்போ இஸ்ரேலும் தங்களோட அணு ஆயுதங்களை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னி வரைக்கும் அவங்க ஒத்துக்கிட்டதே கிடையாது அபிஷியலா. ஆனா சிப்ரி ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கும், நார்த் கொரியாவும் இருக்கும். நார்த் கொரியா ஒரு 50 ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. சிப்ரி ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் இருக்கு, ஆனா டேஷ்னு இருக்கும். அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல, நாங்க எங்கிட்ட இல்லைன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனாலும் அவங்களும் டிமோனான்னு ஒரு இடத்துல அவங்களுடைய முக்கியமான ஒரு அணு சக்தி உலை இருக்கு. அதுலதான் அவங்க வந்து புளூட்டோனியம் வந்து என்ரிச் பண்ணிருக்காங்க. இப்ப இஸ்ரேல்கிட்ட எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஏன்னா இஸ்ரேலோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு இப்ப சமீப காலத்துல நீங்க பாத்துருப்பீங்க. சோ இன்னைக்கு உலகம் வந்து ஒரு பதட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்றதான் அடிப்படையா நம்ம பார்க்க வேண்டியது. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் விரைவில் நடைபெறும் அப்படின்ட்டு பிரதமர் அறிவிச்சிருக்காரு. விரைவில் மாநில அந்தஸ்தை நோக்கியும் வந்து இந்த மாநில அந்தஸ்துங்கிறது அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு. நீங்க அங்க ஒர்க் பண்ண வரைக்கும் அந்த டெரைனை வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ண வரைக்கும் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு எலெக்ஷன், அதுவும் குறிப்பா ஒரு அசம்பிளி எலெக்ஷன், அதுவும் இப்போ வந்து ஜம்முல வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியா அங்க வந்து அந்த பாதுகாப்பு பணி நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்துல இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடும் சவாலா இருக்கும். ஒரு தேர்தலை நான் நேரடியா பார்த்திருக்கேன். ஒரு தேர்தலில் அதிகாரியா கூட நான் பணியாற்றிருக்கேன். அந்த டைம்ல பாதுகாப்பு அதிகாரியா அவங்களால எவ்வளோ மேக்சிமம் டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. இதுல அவங்க வந்து ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி இந்த டைம் எடுக்க போறாங்க. அது எனக்கு கிளியராகவே தெரியுது. ஒன்று, ஜம்மு ரீஜன் சொல்லக்கூடிய ஜம்மு, கட்டுவா, ரியாசி, உங்களுக்கு வந்து பூஞ்ச், அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உதம்பூர், ராம்பன் வரைக்கும் இந்த 6-7 மாவட்டங்கள்ல ஹிந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம். இங்க ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி நாளைக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் கம்மியாகிறதுக்கான வேலைகளை அவங்க பண்ணுவாங்க.
மக்கள் வெளியில வந்து ஓட்டு போறதுக்கு பயப்படுற அளவுக்கான தாக்குதல்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சென்சேஷனலா சிலர் பண்ணுவாங்க. ரெண்டாவது பள்ளத்தாக்கு, காஷ்மீர் பள்ளத்தாக்கு. காஷ்மீர்ல பாராமுல்லா, ஊரி அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேட்பாளர்களை கொல்றதுதான் அவங்க பண்ணுவாங்க. மக்களை கொல்ல மாட்டாங்க. அங்க இஸ்லாமியர்கள் அதிகமா வாழ்றதுனால அந்த ஆதரவு அவங்களுக்கு போயிருன்றதுனால கொல்ல மாட்டாங்க. ஆனா வேட்பாளர்கள் இப்பயே பார்த்துப்பீங்க, அந்த கிராம அதிகாரிகள், பஞ்சாயத்து லீடர்கள் இவங்களெல்லாம் கொல்லக்கூடிய இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து மக்கள் கிட்ட நீங்க போய் ஓட்டு போடாதீங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரம் அது இப்போ முன்னெடுத்தாங்க. அது வேலைக்கு ஆகல. 26 வருஷத்துல அதிகமான ஓட்டுப்பதிவை இந்த நாடாளுமன்ற தேர்தலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ வேலையை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களை தூக்குறது, இங்க ஜம்மு ரீஜன் பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகள் வந்து மக்களை தாக்குறது. இந்த டெரர் அட்டாக் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களை சென்ட்ரிக்கா இருக்கு. ராணுவத்தையும் வந்து இது பண்றாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை முறியடிக்கிறதுக்கு சில முக்கியமான முடிவுகளை வந்து பாதுகாப்புத்துறையும் எடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருந்த ஒரு இடத்துல, அந்த இடத்தோட பேர் வேண்டாம், அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பெட்டாலியன் இருந்தோம், 3000 பேர். இப்ப அதே இடத்துல ஒரு பெட்டாலியன் இருக்கு. 2000 பேர் எங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனாவை கட்டுப்படுத்துறதுக்கு அருணாச்சல் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்மளோட படை பலத்தை அதிகப்படுத்திருக்கோம். இப்ப இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஷபாஸ் ஷெரீஃபும் அசீம் முனீர் ராணுவ தளபதியும் பிரதமர் பாகிஸ்தானும் வந்து சைனாக்கு போயிட்டு வந்தாங்க. இப்ப இந்த படைகளை அங்கிருந்து நகர்த்தணும் அப்படின்னா இங்க நீங்க பிரஷர் அதிகப்படுத்தணும். அப்பதான் பழையபடி இங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு தான் அவங்க எய்ம் பண்றாங்க. செகண்டரி ரீசன் சைனாவோட ஒரு இன்வால்மெண்ட்டுமே இருக்கு இதுல. ஸோ காஷ்மீர் தேர்தல் சவாலானதாக இருக்கும். ஆனா ஒரு அந்த தேர்தல் ப்ரிப்பரேஷன் கிரவுண்டு இன்னும் ப்ரூட்டலா அரசாங்கம் போய் இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய OGWs நம்ம சொல்லுவோம், ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம், அவங்களெல்லாம் கடுமையா இப்ப பனிஷ் பண்ணணும். அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கொடுக்கக்கூடாது, கவர்மெண்டோட எந்த செலவையும் கொடுக்கக்கூடாதுன்னு சில கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அது வந்து இதாகி முக்கியமா வந்து இப்போ ஒரு இடத்துல நமக்கு எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா BSF. என்னுடைய நண்பர்கள் பல பேர் BSF இருக்காங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். பட் இன்னைக்கு அந்த எல்லையை தாண்டி இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டி உள்ள வரது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. LOC வந்து ராணுவத்தோட கண்ட்ரோல் இருக்கு. இன்டர்நேஷனல் பார்டர் ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் இதெல்லாமே எங்க இருக்கு. அந்த ஜம்மு ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு 70 கிலோமீட்டர் பார்டர்ல வந்து அவங்க கொஞ்சம் ஈஸியா உள்ள வர முடியுது அப்படின்றத பாக்குறோம். இதுக்கு நம்ம டெக்னாலஜி BSF உடைய தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். நீ அங்கேயே தடுத்துட்டீங்கன்னா உள்ள வர முடியாது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ரெண்டாவது, இந்த இப்ப பாகிஸ்தான் வந்து சோதிச்சு பாக்குறாங்க நம்மள. 5 பேரை கொண்டு இருக்காங்க, 10 பேர் அந்த பஸ் விபத்துல இந்த குண்டுவெடிப்புல வந்து கொண்டு இருக்காங்க. எந்த இடத்துல அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்றத அவங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுடைய அந்த சர்க்கிள் திங்க் டேங்க்லாம் வந்து இது ஒரு வீக் அரசாங்கம், மோடிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை அவருக்கு வந்து. ஸோ பாகிஸ்தான் மேல இது மாதிரி ஸ்ட்ரைக் எல்லாம் பண்றதுக்கு அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அவங்க அனலைஸ் பண்றது இந்தியாவை அப்படிதான். அப்போ ஒரு 5 பேரை தட்டி பார்ப்போம், ஒரு 10 பேரை தட்டி பார்ப்போம், எப்ப திரும்ப அடி உழுதோ அங்க நிறுத்திக்குவாங்க. இது பாகிஸ்தானுடைய ஒரு கால்குலேட்டட் மூவ் தான். இப்போ இந்த இடத்துல இதை விட தாக்குதல் அவங்க அதிகப்படுத்தும் பொழுது இந்திய உளவுத்துறைக்கும் சில முக்கியமான தகவல்கள் இருக்கு. இப்ப நீங்க பிரதமருடைய ஒரு முக்கியமான அறிவிப்பை நிறைய மீடியம் மிஸ் பண்ணிட்டாங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா இருக்கக்கூடிய VVIPs எல்லாருக்குமே எனர்ஜி பாதுகாப்பை எடுத்துட்டாங்க. ஜெட் செக்யூரிட்டி அப்படின்றது இனிமே CRPF ஓட ஸ்பெஷல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு, குரூப் இருக்கு, அவங்க தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எனர்ஜியோட வேலை என்ன, இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்களை இது பண்றது. ஸோ பல புது இடங்கள்ல எனர்ஜியோட ஹப் வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு போறாங்க. பட் இந்த லிமிட் அவங்க தாங்கினாங்கன்னா, இப்ப அரசாங்கம் வந்து நிச்சயமா இப்ப சொல்லக்கூடிய ஒரு வேலை வந்துருச்சு. அதை வந்து நம்ம நேரடியா அறிக்கையா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் பாகிஸ்தானுக்கு புரிய வேண்டிய விதத்துல புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துக்கு தாண்டினீங்கன்னா உங்களை நாங்க திரும்பி அடிப்போம், அந்த அடி இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான ஒரு இது இருக்கு அப்படின்றதுல அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை கொடுத்துருப்பாங்க. அதை மீறி பண்ணும்போது எல்லை தாண்டி போய் அடிக்கிறது தான் உங்களுக்கு வழியே கிடையாது. ஆனா இந்த முறையை அடிக்கும் பொழுது அந்த வலி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இதை என்னால உறுதிட்டு சொல்ல முடியும். ஆமா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பண்ணணும். இதுல ISI உடைய ராணுவ அதிகாரிகள் எல்லாமே அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அவங்களுடைய ராணுவ முகாம்கள் மேலேயும் நம்ம தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம் வந்து இந்த முறை இருக்கு.
ஸோ இந்த இது இருக்கு. இது ஓப்பனா நம்ம பண்றது. மர்ம நபர்கள் ஸ்டோரி உங்களுக்கே தெரியும். கவர்ட்டா இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மூத்த பிரிகேடியர் ஐஎஸ்ஐயோட ஒரு முக்கியமான அதிகாரி வந்து மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸுமே வந்து மர்ம நபர்கள் எடுத்துட்டே இருப்பாங்க. இது ஒரு இதுதான். ஆனா இந்த தேர்தல் அவங்களுக்கு டுவாடை. இது வரைக்கும் நீங்க பார்க்காத ப்ரெஷரை வந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் எல்லாம் வந்து இந்த தேர்தலை அவங்க நிச்சயமா ட்ரை பண்ணுவாங்க. அதை நம்ம பாதுகாப்பு படி உஷாரா தான் இருக்கும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஜெய். ஜெய் ஹிந்த்.